தமிழ்நாட்டில் உள்ள இந்த இளைஞர் பட்டாளம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தண்ணீரே இல்லாத ராமநாதபுரத்தில் நீரை உருவாக்குவதற்காக போகலூர் ஒன்றியத்தில் போகலூருக்கு பக்கத்தில் சென்ற ஆண்டு 10 ஏக்கர், இந்த வருஷம் 30 ஏக்கர், அடுத்த வருஷம் இன்னும் இது விரிவடையும், இன்னும் பெரிய அளவில் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க. அதனால் இது இந்த இடம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்திற்கே ஒரு முன் உதாரணம், ஒரு பெரிய புரட்சி. நீரை உருவாக்குவது பூமியில் என்பதும், பூமியிலிருந்து வெப்பத்தை அழிப்பதற்கு நீரை பயன்படுத்துவது என்பதும். ஏன்னா நீர் தான் என்ன செய்யுது, வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு நீராவியாக போய் மீண்டும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வருது. இல்லைன்னா மண் சூடாச்சுன்னா அங்கேயே தான் இருக்கும். மண்ணிலேருந்து சூட்டை யார் கடத்துவா, உறிஞ்சி யார் எடுப்பா? நீர் தான் உறிஞ்சி எடுக்கும், நீராவியாக மாறி மேலே போகும். நீரின் கொதிநிலைக்கு மேலே வெப்பம் போச்சுன்னா நீர் உடனே என்ன செய்யுது, வெப்பத்தை எடுத்துகிட்டு வெளியில் போகுது, வானத்துக்கு போய் மறுபடியும் குளிர்ந்த நீராக பூமிக்கு வருது. ஆளாட்டினா வெறும் மண் சூடாச்சுன்னா அப்படியே தான் இருக்கும், தண்ணி இருந்ததுன்னா ஆவியோட மாறி மேலே போயிடும். அப்போ நீரை, வெப்பத்தை உறிஞ்சி அழிக்கின்ற பொருளாக நம்முடைய முன்னோர்கள் நீரை பயன்படுத்தினார்கள். நீரை உருவாக்குவதற்காக வரப்பு உயர்த்தினார்கள், வெப்பத்தை கடத்தினார்கள். அந்த வேலையை எங்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து, பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு பணிகளில் உள்ளவங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை உலகிற்கு சாதித்து காட்ட வேண்டும் என்பன்ற அடிப்படையில் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகலூர் ஒன்றியத்தில் கூட்டுப்பண்ணைங்கிற இடத்துல செஞ்சுருக்காங்க. சென்ற ஆண்டு 10 ஏக்கரில் செஞ்சது, இந்த வருஷம் 30 ஏக்கர். அடுத்த ஆண்டு இதை இன்னும் விரிவடைய வைக்கணும், பெரிய அளவில் செஞ்சு எல்லா பயிர்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது நோக்கம். இந்த இடத்துல எங்கேருந்து நெல் கொண்டு வந்தோம்னா இது செயற்கை முறையாக உருவாக்கப்பட்டதில்லை, காலங்காலமாக மண்ணிலேருந்து விளைஞ்சி உருவானது. அப்படி தான் எல்லா தானியங்களுமே உருவாகுது, மரம் செடி கொடிகள் ஆடுகள் எல்லாமே உருவாகுது. இங்கே விதையிலேருந்து விளைச்சல் இருந்து விதை, அப்படி தான் காலங்காலமாக நம்ம எல்லா பயிர்களையுமே உருவாக்கியிருந்தோம். இங்கே உள்ளது எல்லாமே பாரம்பரிய நெல் ரகங்கள் தான். 60ஆங்குருவை, பூங்காறு, தங்கச்சம்பா, சீரகச்சம்பா, இது மாதிரி ஒரு குறுகிய கால அல்லது மத்திய கால நெல் ரகங்கள் தான் பயிர் வச்சுருக்கோம். ஆனால் நீண்ட கால நெல்லுன்னா தண்ணீர் இல்லாமல் போனால் என்ன பண்ணுறது, ஏன்னா மழை பெஞ்சாதான் முளைக்கும், இல்லாட்டினா முளைக்காது அப்படிங்கிற பயம். ரெண்டாவது பெய்கிற மழையும் போதுமான அளவு பெய்யுமா பெய்யாதாங்கிற ஒரு பயம். அதனால் மழை நீர்லேயே முளைக்கணும், அதில் தான் விளையணும், ஏன்னா கீழே எல்லாம் உப்பு தண்ணி. அதனால் இந்த மத்திய கால நெல் ரகங்களையும் குறுகிய கால நெல் ரகங்களையும் தான் விதைச்சிருக்கிறோம். 30 ஏக்கரில் விளைஞ்சிருக்குது, யார் வேணாலும் பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். இது அடுத்த ஆண்டு இன்னும் விரிவடையும். நீரை உருவாக்கின பிறகு முப்போகம் தரையிலேருந்து தண்ணி எடுத்து பாய்ச்சிக்கலாம். நீரை உருவாக்காமல் தரையிலேருந்து தண்ணி எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் நீர் வளம் அத்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாரும் ஏன்னு தெரியாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே உருவாக்கி சேமித்து வச்சிருந்தோம், அதை எடுத்து அழிச்சிட்டோம். அது சேமித்து வைக்கப்பட்ட நீர், மீண்டும் நம்ம சேமிக்க ஆரம்பித்தா தண்ணி உண்டாயிரும். நன்றி, வணக்கம்.